சமைத்த உணவை தங்களால் கொடுக்கலாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாதிரி மாணவர்கள் செய்தியை சொல்லியிருக்கிறோம். அப்படினால் இந்த மழை காலமாக இருந்தாலும் நீண்ட காலமாக மழை பெய்யாமல் இருந்திருந்தாலும் சமீபத்தில் தொடர்ச்சியாக பெய்கின்ற மழையால் எங்களுடைய மக்கள் ரொம்ப அதிருப்திகளுக்குள்ள உள்ளாகி இருக்கிறோம். பல சிரமங்களை எதிர்கொள்கிறோம். அப்போ அவைகளுக்கான நிவாரணம் என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம் என்றதை பற்றி கலந்துரையாடுறதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. முதல் சொன்னது 3 கிராம அலுவலர் பிரிவு கொடுத்தது. அடுத்தது 4 கிராம அலுவலர் பிரிவு, 5 கிராம அலுவலர் பிரிவு கொடுத்துறாங்க. 61, 62, 77, 81, 83, 86, 378 என்பதை கொடுத்துறாங்க. 1422 பேர் 3 கட்டமாக கொடுத்துருக்காங்க. அழைப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஊழியர்களோட ஆமியினுடைய உதவியை கொடுத்து நீங்கள் இந்த அழைப்புகளை எடுக்கலாம். அது ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களும் உங்களுடைய பகுதியினுடைய நிலைமை குறித்து அதிகமாக இருந்தால் ராணுவத்தோட கலைச்சு மேலதிக உதவிக்கு ராணுவத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெள்ளம் தெரிஞ்சிருக்கிற இதுகளை ஆண்டது முக்கியமான பிரச்சனை என்னென்றால் கச்சேரியினுடைய வரைவு வெள்ளம் உள்ளுக்கு போனால் மட்டும்தான் அவர் வெள்ளம் பாதிக்கும். சுத்தவர கரையோர பகுதியில் உள்ள குடும்பங்கள், உள்ளூர் பகுதியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் சுத்தவர வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தான். அப்போ அவர்களுக்கு வெள்ளம் உள்ளுக்கு போனால் மட்டும்தான் நிவாரணம் பண்ணுறதை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுப்பதற்கு ஏற்பாட்டை கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளும். இது எங்களுடைய கோரிக்கை. எல்லாருக்கும் எல்லா நேரமும் தண்ணியை சுடாமத்து குடிக்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப இப்ப மருத்துவ ரீதியா சொல்லினா தாமத கிணறுகளுக்கு குளோரின் போடலாம்னு சொல்லினோம். அதுக்கு மேலான நாங்கள் கொழும்புக்கு அனுப்பி நாங்கள் இது எடுத்து பார்ப்போம். இது அந்த ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கு தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கிறதுக்கு. நீங்கள் எல்லாமே வேறு சொல்ல தம்பி வேண்டாம். நான் கேட்டதுக்கு நாங்கள் தம்பி